ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சீர்காழி ஐயா நாராயண சுவாமி தர்மபதியில் ஆடி மாத திருவிழா கொடியேறி இருக்குது, சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்குது. இன்றைக்கி 2ஆம் திருவிழா, அதாவது ஆகஸ்ட் 2 சனிக்கிழமை. இது இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி நம்ம ஐயா கோயிலில் உள்ள வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மதியான பணிவிட பாருங்கள். இன்று சனிக்கிழமையான 2ஆம் திருநாள். இன்று மதியானம் ஐயாவுக்கு பணிவிடை செஞ்சு உகப்படிப்பு நடந்தது. மதியானம் அன்னதர்மம் வழங்கப்பட்டது. ஐயாவுக்கு மதியான பணிவிடை சீரும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. திரியேடு வாசிப்பு 2ஆம் நாள் இன்றும் வெற்றிகரமாக நடைபெற்றது. ஐயா வைகுண்டரின் பிள்ளையாகிய நீங்களும் இந்த திரியேடு வாசிப்பில் கலந்துக்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படாதீங்க. திரியேடு வாசிப்பு கொஞ்சம் ஆண்டவரோ எவ்வளவு முயற்சி, கல்யாணம் தான் குறவை, உங்களை வீடுகள் எது நடந்தாலும் குறவை, ஆமா கூப்பிடுத நேராட்டுலாம் குறவை இல்லையா, கோயில மணி அடிக்கும் போது குறவை, எதுக்கு இதை விட சொன்னாங்க, நேரம் போகாமலா. இந்த நாக்கு அதுக்கும் போது உடம்புக்கு அதீத சக்திகள் கிடைக்கும். அதனால குறவை விட்டுறாத பிள்ளைகளுக்கு சொல்லி விடுங்க. இருக்கிற பிள்ளைகள் டெக்னாலஜி வந்து சொன்னா குறவை நீ விடுது என்ன உடம்பு நாக்கு பயிற்சி. இந்த கந்தசஷ்டி கவசம் படிக்கும் போது டக்கு 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 டிக்கு 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 வருதா இல்லையா, நேரம் போகாம எல்லாம் எழுதுனாங்க. ஏன்னா இதுக்கு பிள்ளைகளுக்கு வராது. நாக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காகவே அந்த வார்த்தைகளை கொண்டு வராங்க. டிங்கு டிங்கு வருதா இல்லையா, நல்லா இருக்கும். அதனாலதான் சொல்லி காட்டுறேன், ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் பயிற்சி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு வரணும். அது மட்டும் இல்லாத கால் ஆட்டு, நாக்கு ஆட்டி பாடுறது உடலுக்கு ஆரோக்கியம். 2வது அப்படியே நீங்க பயிற்சி எடுத்து படிக்கும் போது மூளைக்கு அந்த லிங்க், நரம்பு லிங்க் இருக்கு, நாக்கு நரம்புகள் இல்லையா, மூளை போய் சாந்தப்படுத்துற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதனாலதான் குழந்தைய தன் கண்ட்ரோலுக்கே கொண்டு வந்தது இசை. இந்த தாலாட்டு நிறைய ராகம் படிச்சாங்க. ஐயாவுக்கு கூட தாலாட்டு நிறைய ராகம் படிப்பாங்க. ராகி ராணி ராரோ எங்கள் ஐயா ராணி ராணி ராரோ, இது ஒரு ராகம். கேட்டுக்க மாட்டேன். சந்தனக்கால் மேடையிலே எங்களையா சன்னியாசி மனுவீருக்க ஆரிதாரி ராரோ எங்களையா ஆரிதாரி ராரோ. குழந்தை போட்டு அப்படியே தாராட படிச்சா போதும், தூங்கிடும். அனுபவப்பட்ட சொல்றேன், இந்த மட்டும் படிச்சா தூங்கிடும். இப்படியான தாலாட்டுக்கு நிறைய ருசிகளை கொடுத்தாங்க. மாமே அடிச்சானோ மல்லிப்பூ ஜெண்டாய், அது ஒரு ராகம். அப்படி ராக ராகமா படிச்சு அழகழகா குழந்தைகளை லயத்துக்கு போயிட்டாங்க. இப்போ
இடத்துல கணவன் துயில கை தடவி கால் தடவி துயின்றதை அறிந்து துஞ்சுவான் தாலாட்டு பாடினாங்க. கணவனுக்கு தாலாட்டு தாலாட்டு பாடினாங்களா? கணவனுக்கு தாலாட்டு பாடினாங்கன்னா கணவன் வேலைக்கு போயிட்டு டென்ஷனா வராங்களேன். ஒரு மனைவி தாலாட்டு படிச்சு அந்த கணவனுடைய டென்ஷன் அப்படியே கூல் பண்ணிடுவாங்களா? அப்படி மனிதன் ஒருத்தருடைய டென்ஷனை குறைக்கிறதுக்காக பிறந்தவங்க நாம. எதுக்கு? புருஷன் டென்ஷனை குறைக்க பிறந்தவங்க தான் பொண்டாட்டி. எனக்கு டென்ஷன் வரத யாரால? நான் சொல்ல மாட்டேன், எனக்கு கூட உங்களுக்கு விட்டான்னு சொல்லிருக்கா என்ன சொல்லிருக்கீங்க? ஆமா, எப்ப நடையில வந்து யாராவது உடனே வாங்க எங்க அம்மா வீட்டு கிளம்பும், இல்ல ஷாப்பிங் கிளம்பும், நாம இதெல்லாம் ஸ்கூலுக்கு போனோம் அங்கே இடம் எடுத்து வச்சிருப்பான், ஸ்கூல்ல இருப்பாங்க. நீ வந்த உடனே டென்ஷனை ஏற்றி விடக்கூடாது இல்லையா? இந்த மனநிலையை சமநிலைப்படுத்துறாங்க. ஜீவாத்மாவை பக்குவ லயத்தில் வைத்த லயத்தில் அது பேர் வந்து கோயிலையா மணி வச்சாங்க. இந்த வருஷம் பேசிக் தான் போங்க, 7 வருஷம் நீங்க டைம் தரல. கோயில எதுக்கு மணி அடிக்கணும்? நேரம் போவாங்கல்ல. கல்யாண வீட்டுல மாப்பிள்ளைக்கு முன்னாடி ஏன் மேலதால அடிக்கணும்? மன ஒருநிலையோடு தாலி விடணும். அந்த நேரத்துல யாரும் அடிய முடியல சத்தம் போட்டு அது காலை எடுத்துக்கூடாது. ஏன்னா கல்யாண வீட்டுல ஏகப்பட்ட சத்தம் கேட்கும். அங்க அதை எடுத்து இதை விட்டு கையில கரெக்டா தாலி எடுக்கும்போது தொட்டிடாத யாரும் சத்தம் போட்டுதான் ஏன் என்ன ஆயிடாது? நல்ல காரியம் நடக்கும்போது அவங்க சத்தம் கேட்க கூடாதுல்ல. இப்ப தாலி எடுக்கும்போது இப்படி ஒண்ணு நடந்துன்னா மனக்கு 2 பேருக்கும் மன சங்கடமா இருக்கும். அப்ப இவன் மேல சத்தமா அடிப்பான், போய் சத்தம் கேட்காது. அங்க என்ன சொன்னாலும் மன லயத்தை ஒருநிலைப்படுத்த. அப்ப கோயில இருக்கு இந்த சங்கடங்கள் வளர்ந்துரும். சீர்காழி நாராயணசுவாமி தர்மபதியில் 2ஆம் நாளான இன்று திருவேடு வாசிப்பு வந்து சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அதையொட்டி வந்து மணி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இனிமை வழங்கினாங்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போல் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னோக்கிட்டே நான் வீடியோ போட்டிருக்கேன், கொடியேற்ற திருநாளோட வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து 1ஆம் திருநாள் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய திலக்ஷ்மணி யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. இது போல் தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதுதான் மத்தியானம் வந்து ஐயாவுடைய பணிவிடை அலங்காரம். கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும்.